குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் பெனல்டா. இன்றைக்கி நம்ம EDCயில் ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே ஆசிலேட்டர்ஸ்னால் என்ன, அது என்ன க்ரைட்டீரியாவை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஏற்கனவே அந்த ஆசிலேட்டர்ஸ் எல்லாம் என்ன க்ரைட்டீரியாவை, என்ன கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணணும்னா அதோட ஏபீட்டா இஸ் ஈக்குவல் டு 1, வேல்யூ வந்து ஏபீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கணும். அதே போல் ஆசிலேட்டரோட ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து 360 டிகிரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர் என்ன பண்ணணும்னா நமக்கு அந்த பெர்ஹவுசன் க்ரைட்டீரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சரியா? இப்போ இதில் வந்து ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா ஆரும் சியும், அதாவது ரெசிஸ்டரும் கெப்பாசிட்டரும் மட்டும் சேர்ந்து இருக்கும். அதான் வந்து இது வந்து ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்சி பேர், 2 ஆர்சி பேர், 3 ஆர்சி பேர் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆர்சி பேர் இருக்கும். சரிங்களா? இப்போ இதில் பார்த்தாலே தெரியும் 3 C இருக்குது, அதே மாதிரி 3 R இருக்கும். சரிங்களா? ஒன்று வந்து R3, இன்னொன்று வந்து இங்கிட்டு கீழே இருக்கக்கூடிய RR அப்படிங்கிறது மூணுமே சேர்ந்து ஒரு ஆர்சி பேரை உருவாக்கும். சரிங்களா? இப்போ ஏற்கனவே நமக்கு தெரியும் ஒரு டிரான்சிஸ்டர் அப்படின்னா நமக்கு எத்தனை டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் கொடுக்கும் அப்படின்னா 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் கொடுக்கும்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டரில் ஒரு ஆர்சி பேர் மட்டும் நமக்கு எத்தனை டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் கொடுக்கும் அப்படின்னா 60 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் கொடுக்கும். அப்போ 3 ஆர்சி பேர் இருக்கிறதுனால ஒரு 3 × 60 = 180 ஃபேஸ் ஷிஃப்ட்டு இந்த 3 ஆர்சி பேருமே நமக்கு கொடுத்துரும். சரிங்களா? அப்போ இதில் இந்த 3 ஆர்சி பேரில் ஒரு 180 டிகிரி, அப்புறம் இந்த டிரான்சிஸ்டரில் ஒரு 180 டிகிரின்னு சேர்த்து மொத்தம் நமக்கு 360 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் நமக்கு கிடச்சிரும். சரிங்களா? இப்போ இதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2வது டயக்ராமில் ஒர்க்கிங்கில் எல்லாமே அந்த டிரான்சிஸ்டர் வந்து நம்ம HFE IB அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? டிரான்சிஸ்டர் வந்து தான் நமக்கு அதோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் டயக்ராமாக கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கொடுக்கக்கூடிய சப்ளை, அதாவது அந்த VCCலேருந்து வரக்கூடிய சப்ளை வந்து ஆர்சி பேர் 3 ஆர்சி பேர் வழியாக போய் அதுக்கப்புறம் தான் என்ன வரும்னா டிரான்சிஸ்டரோட பேஸுக்கு வரும். ஸோ இங்கே அந்த ஆர்சி பேரில் வரும்போது வரக்கூடிய கரண்ட் சப்ளை, அந்த சப்ளை வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு 60 டிகிரி, ஒரு இதில் வரும்போது 60 டிகிரி, அடுத்த பேருக்கு வரும்போது 60 டிகிரி, அதுக்கு அடுத்த பேரில் வரும்போது 60 டிகிரின்னு சொல்லிட்டு மொத்தம் 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆகி மறுபடியும் என்ன ஆகும்னா அந்த 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் டிரான்சிஸ்டருக்கு போகும். ஸோ அங்கே ஒரு 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆகி நமக்கு மொத்தமாக 360 டிகிரி இல்லாட்டி 0 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்டில் நமக்கு கிடச்சிரும். சரிங்களா? இப்போ இதோட ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா என்ன இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1/2π√6 × RC அப்படிங்கிற ஃபார்முலாவில் இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், F = 1/2π√6 × RC அப்படிங்கிற ஃபார்முலாவில் இருக்கும். சரிங்களா? நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், உங்களுக்கு ஃபார்முலாலாம் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட்டோட அட்வான்டேஜஸ் என்னென்னா இது ரொம்ப சிம்பிள் சர்க்யூட்டு, அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து முழுமையான ஒரு சைன் வேவ் நமக்கு கிடச்சிரும். சரிங்களா? அடுத்து வந்து இதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆடியோ ஃப்ரீக்வன்சி சிக்னலில் யூஸ் பண்ணுவோம். சரியா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராபேக்கில் என்னென்னா இதை ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். உடனே அந்த சப்ளை VCC சப்ளை கொடுத்த உடனேலாம் இது ஸ்டார்ட் ஆகுது, கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ இதில் உள்ள ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எல்லா கெப்பாசிட்டர் வேல்யூ, எல்லா ரெசிஸ்டர் வேல்யூவுமே நம்ம மாற்றி ஆகணும். ஓகேயா? அதே மாதிரி அடுத்தது வந்து இதில் வந்து உள்ள ஆசிலேட்டரோட ஃப்ரீக்வன்சியோ ஆம்ப்ளிடியூடோ கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். சரியா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக இவ்வளோ ஃப்ரீக்வன்சி வரணும் அப்படின்னா அவ்வளோதான் வரும். இப்போ திடீர்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம மாற்றணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன் அப்படின்னா இதில் உள்ள எல்லா ஆரோட வேல்யூவும் எல்லா சியோட வேல்யூவும் சேமாக தான் இருக்கும். ஏன்னா ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற ஃபார்முலாவில் வந்து நம்ம ஒரே ஒரு ஆர் ஒரே ஒரு சி மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஆர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே 1 kΩ இல்லாட்டி எல்லாமே 10 kΩ, எல்லா வேல்யூமே எல்லா ஆரோட வேல்யூமே சேமாக இருக்கும். அதே மாதிரி கெப்பாசிட்டர்னு எடுத்துக்கிட்டாலும் 1 μF இல்லாட்டி 10 μF அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கெப்பாசிட்டர் வேல்யூவும் சேமாக இருக்கணும். அதுதான் இதோட பெரிய ட்ராபேக்கு. அதனால் என்ன பண்ணணும்னா ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஒரே ஒரு கெப்பாசிட்டர் ஒரே ஒரு ரெசிஸ்டரோட வேல்யூ மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணால் பத்தாது, எல்லா கெப்பாசிட்டர் எல்லா ரெசிஸ்டர் வேல்யூவையும் தான் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கிறிஸ்டல் ஆசிலேட்டர். கிறிஸ்டல் ஆசிலேட்டர் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கால்பிட்ஸ் ஆசிலேட்டர் இருக்குல்லையே அதோட அப்படியே அதே டயக்ராம் தான். அங்கே வந்து ஒரு இண்டக்டருக்கு பதிலாக நம்ம இங்கே ஒரு கிறிஸ்டலை யூஸ் பண்ணுறோம். கிறிஸ்டல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம கல்லுப்பு பார்த்துருக்கோம் இல்லையா, கல்லுப்புக்கு எப்படி உருவம் இருக்காது அந்த மாதிரி தான் இருக்கும் கிறிஸ்டல். சரிங்களா? அப்படியே பளபளன்னு வெள்ளையாக இருக்கும், அதான் கிறிஸ்டல். இந்த கிறிஸ்டலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இண்டக்டர் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் அந்த சர்க்யூட் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், கிறிஸ்டல்னு போட்டிருக்காங்க இல்லையா, இண்டக்டர் இருக்கக்கூடிய இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த கிறிஸ்டலை வச்சுருப்பாங்க. அது வந்து ஒரு பளபளன்னு இருக்கும். அது வந்து நம்ம தேவையான மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். எவ்வளோ தூரத்துக்கு அதை நம்ம ஷேப் பண்ணுறோமோ
அவ்வளோ தூரத்துக்கு நமக்கு அது வைப்ரேட் ஆகும். சரியா? அது நம்ம கனெக்ஷன் கொடுத்தோன்னே, சப்ளை கொடுத்தோன்னேயுமே என்ன ஆகும்னா வைப்ரேட் ஆகும். ஓகே, வைப்ரேட் ஆகிறத பொறுத்து தான் நமக்கு இங்கே ஃப்ரீக்வன்சி க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? ஃப்ரீக்வன்சி க்ரியேட் ஆகும். இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டரை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தூரத்துக்கு அந்த கிறிஸ்டல் வந்து வைப்ரேட் ஆகுதோ அதை பொறுத்து தான் நமக்கு இங்கே ஃப்ரீக்வன்சி செட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், இதில் வந்து ஒரு டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு கிறிஸ்டல் வச்சுருக்கோம், அப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய RC எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதே போல் தான் நம்ம முன்னாடியே படித்த மாதிரி RE வந்து நம்ம ஸ்டெபிலைசேஷனுக்காகவும் அடுத்து வந்து R1 R2ங்கிறது வந்து நம்ம பயாசிங்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அடுத்து வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய கிறிஸ்டலோட டயக்ராம் தான் மேலே ஃபிகர் 3.8 கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து இதோட இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டரோட சர்க்யூட் டயக்ராம், ஈக்குவலன்ட் சர்க்யூட் டயக்ராம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இண்டக்டர் இருக்கக்கூடிய இடத்துல தான் நமக்கு கிறிஸ்டல் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. இப்போ இதில் வந்து நமக்கு சப்ளை வரும். சரிங்களா? சப்ளை வரும்போது இங்கே இருக்கக்கூடிய C1 C2 அப்படிங்கிற கெப்பாசிட்டர் இருக்கு இல்லையா, C1 C2 கெப்பாசிட்டர்லேருந்து தான் நமக்கு சப்ளை வரும். அந்த சப்ளையை எடுத்துக்கிட்டு தான் அந்த கிறிஸ்டல் என்ன பண்ணுன்னா வைப்ரேட் ஆகும். ஓகேயா? வைப்ரேட் ஆகி அங்கே கிறிஸ்டல் வழியாக நமக்கு என்ன பண்ணுன்னா அந்த கலெக்டர் கரண்ட்டுக்கு போய் பேஸுக்கு டிரான்சிஸ்டருக்கு சப்ளை மூவ் ஆகும். ஓகேங்களா? இங்கேருந்து C1 C2 அப்படிங்கிற கெப்பாசிட்டர்ஸ்லேருந்து கிறிஸ்டலுக்கு போகும். அப்புறம் கிறிஸ்டல் மூலமாக தான் நமக்கு டிரான்சிஸ்டருக்கு போகும். ஸோ இதில் வந்து கிறிஸ்டல் எவ்வளோ தூரத்துக்கு வைப்ரேட் ஆகுதோ அதை பொறுத்து தான் நமக்கு ஃப்ரீக்வன்சி கிடைக்கிது. இப்போ ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த கிறிஸ்டலில் வந்து நம்ம டியூன் பண்ணணும். சரிங்களா? கிறிஸ்டலை வந்து என்ன பண்ணால் சரியாக வெட்டணும். ஓகேங்களா? பாலிஷ் பண்ணணும். அதில் ஏதாவது மாற்றம் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 0.5 ஹெர்ட்ஸ்லேருந்து 30 MHz வரைக்கும் நம்ம இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் டயக்ராம் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதோட அந்த ரெசனன்ஸ், அதாவது அந்த வைப்ரேஷனால் உருவாக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சியை தான் இங்கே வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டல் ஆசிலேட்டரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னா இந்த சர்க்யூட் டயக்ராம் ஃபிகர் 3.9, அடுத்து 3.8, அப்புறம் 3.10 இருக்கக்கூடிய இந்த 3 ABC அப்படிங்கிற டயக்ராம்ஸை மட்டும் வரைஞ்சா போதும். ஓகேங்களா? வரைஞ்சி அதில் உள்ளதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாவே போதும். எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ரேஷன்ஸில் இங்கே C1 C2 அப்படிங்கிற கெப்பாசிட்டர்லேருந்து வரக்கூடிய சப்ளை எடுத்துகிட்டு கிறிஸ்டல் வைப்ரேட் ஆகுது. அந்த வைப்ரேஷன் வந்து அங்கே வந்து இருக்கக்கூடிய வைப்ரேஷன் அப்படியே டேரெக்டாக நமக்கு டிரான்சிஸ்டருக்கு மூவ் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் நம்ம எழுதினாவே போகும். ஸோ இந்த வைப்ரேஷனை வச்சு தான் நம்ம ஃப்ரீக்வன்சியை கால்குலேட் பண்ணுறோம். நம்ம வைப்ரேஷனை மாற்றுறது மூலமாகவும் நம்ம ஃப்ரீக்வன்சியை மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் எழுதினா போதும். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ரெஸ்ட் வி வில் see in the next class.